வணக்கம் நண்பர்களே. கொல்கட்டாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்முறையில் கொல்லப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. சேரளவில் அவர் ஒரு முறை தான் கற்பழிக்கப்பட்டார். மறுபடியும் ஒரு நிர்பயா 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 அப்படின்னா கூடவே எல்லாம் வல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி, எல்லாம்னாலே வல்லது அப்படின்ற மாதிரி, நிர்பயா அப்படின்னாலே பாலியல் வன்முறை கொலை வழக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்த வார்த்தையை இந்த பெண் மருத்துவருக்கு தயார் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். சில தடயங்கள், சில உண்மைகள் அப்படிங்கிறத பற்றி அலசி ஆராயலாம். இதில் ஊடகங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்குது, இது உண்மையாகவே சாத்தியமா, 150 அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன் அப்படின்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு பொதுவான ஒரு கொலை தான். இது மற்றும் ஒரு கொலை தான், மற்றும் ஒரு பாலியல் வன்முறை தான். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போது இதை தொடர்ந்து சொல்கிறதுனால இந்த பெண் மருத்துவர் செயலால் ஒரு முறை கற்பழிக்கப்பட்டார். ஆனால் வாக்காலும் எண்ணத்தாலையும் பலமுறை, பல நொடிகள், ஒரு நாளுக்கு பல ஆயிரம் கோடி முறை கற்பழிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதனால் ஆண்கள் மீது ஒரு தவறான அபிப்பிராயம், ஆண்கள் அப்படின்னாலே ஒரு காம வெறி பிடித்தவர்கள் அப்படின்ற ஒரு அபிப்பிராயமும் ஏற்பட தோண ஆரம்பிச்சிருக்கு மக்களுக்கு. காப்பாற்றுவதும் ஆண்கள் தான். இங்கே ஏன் பெண்களே இந்த பாலியல் வன்முறைக்கு அப்போ அந்த டாக்டர் தனியாக இருக்காங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற சக ஒரு பெண் செவிலியர் கூட ஹிண்ட் கொடுத்துருக்கலாம். அது போல் நிறைய நடக்குது. பல மசாஜ் சென்டர்ஸ்லையும், பல இந்த பேங்காக், தாய்லாண்டில் ஏற்படக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட்டு பல பேரும் பெண்கள் தான். இதில் இந்த பாடி டு பாடி மசாஜ் செய்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாம், அதாவது இயற்கைக்கு புறம்பான செயல்களை செய்கிறதுல ஃபோனில் அழைப்பு விடுத்துறவங்க, ஃபோனில் டெலிகாலிங் பண்ணுறதும் பெண்கள் தான். அதனால் பெண்கள்னால் ரொம்ப நல்லவங்க, ஆண்கள்னால் ரொம்ப கெட்டவங்க அப்படின்றது இல்லை. கெட்டவர்கள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள், நல்லவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். கெட்டவர்களும் ஒரு நாள் நல்லவர்கள் ஆவார்கள். அது ஒரு பக்கம். சரி, இது அடுத்த கட்டம். 150 மில்லிகிராமா கிராமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மில்லிகிராம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு பிபி மாத்திரைலாம் சாப்பிட்றோம்ல, அதுதான் அதோடைய அளவு. மில்லிகிராம் அப்படின்னா 150 கிராம் அப்படின்னா நம்ம ஒரு 200 ml தயிர் பாக்கெட் மாதிரி, அந்த ரஸ்னா பேக்கெட்லாம் வருதில்ல, அந்த அளவுக்கு. இப்போது இது உண்மையாகவே சாத்தியமா? ஏன்னா இதை மாற்றி மாற்றி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல மில்லிகிராம் அப்படின்றாங்க, ஒரு இடத்துல கிராம் அப்படின்றாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன தான் சொன்னுச்சு? அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அது ஒரு திக்கான விஸ்கஸ் லிக்விடை பார்த்துச்சே தவிர அதை மில்லிகிராமுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிராமுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இயற்கையாகவே இது சாத்தியமா டாக்டர் அப்படின்னா கொஞ்சம் யூட்ரஸோட அனாட்டமி புரிஞ்சுக்கலாம். யூட்ரஸோட அனாட்டமி 8 சென்டிமீட்டர், அதாவது 8 சென்டிமீட்டர்னால் ஏறத்தாழ இந்த அளவு. 8 சென்டிமீட்டர் நீளமும் 4 சென்டிமீட்டர் அகலமும் 4 சென்டிமீட்டர், இந்த அளவில் 4 சென்டிமீட்டர் ஒரு டெப்த்தும் கொண்ட ஒரு ஆர்கன். 80 to 200 ml தான் இது பிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. 80லேருந்து 200 தான் இதோடைய கொள்ளளவே இருந்தால் 150 கிராம் செமன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது 150 கிராம்னு சொல்கிறதுக்கே இது ஒரு கேங் ரேப்பு, இது ஒரு பல பேர் இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது திசை திருப்பறதுக்காக சொல்லப்பட்டது தான். இது ஒருத்தரை செய்திருக்கலாம், பலரும் செய்திருக்கலாம். ஒருத்தர் செய்தாலும் சரி, பலர் செய்தாலும் சரி, 150 கிராம் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த யூட்ரஸோட எடையை தான் 151 கிராம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செமனோட அது பார்த்ததும் செமன் தான், விந்து தான் அப்படிங்கிறத ஆட்டாப்சி ரிப்போர்ட் உறுதி செய்யலை. அது ஒருவேளை 150 கிராம் செமன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. வெஜனாவும் அதோட வால்ட்டும். இது என்ன ஒரு சோகமான விஷயம்னா, ஊடகத்தில் பேசக்கூடிய மருத்துவ நண்பர்களாக இருக்கட்டும், ஊடகத்தில் பேசக்கூடிய ஊடக நண்பர்களாக இருக்கட்டும், ரொம்ப பாப்புலர் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், பாப்புலர் நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், யாருமே இதில் எல்லாருமே 150 அவன் மனுஷனா, மிருகம், அவன் ஒரு நாய், அவன் ஒரு காம வெறி பிடிச்சவன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. என்னதான் காம வெறி பிடிச்சிருந்தாலும் 150 கிராம் செமன் 10 பேர் என்ன 100 பேர் சேர்ந்தாலும் வரவே வாய்ப்பு இல்லைங்க. அப்படியே 100 பேர் வரத்துக்கு வாய்ப்பும் கிடையாது. அப்படியே 150 கிராம் செமன் அங்கே இருந்தாலும் அது ஒன்றும் ஒரு சோப்பு டப்பாவாக கட்டி இந்த அகார் அகார் இருக்கு இல்லையா, கடல் பாசி போல் நிற்காது. விந்து அணுக்கு அப்படிங்கிறது, விந்து அணுக்கள் வெளியே வரும் பொழுது திடவடவத்திலையும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லிக்விஃபிகேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது நான் கொரோனா காலத்திலேயே மருத்துவ நண்பர்களும் ஊடக நண்பர்களும் ஒரு அடிப்படை காமன் சென்ஸே இல்லாமல் யோசிக்கிறாங்கன்றதை நான் யோசித்தேன். ஒரு நோயா, ஒரு வேக்சினா, அதை வந்து உடனே எல்லாருக்கும் போடணுமா, ஒரு நோயே என்னன்னு தெரியல, அதுக்கு ஒரு ஊசி. அப்போவே மருத்துவ நண்பர்களுடைய, நான் இதை ஏதோ குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஒரு செம்மண் 150 கிராம் அப்படிங்கிறது அட்டாப்சி ஒரு 24 மணி நேரம் கழிச்சு, ஏன்னா விடிய காலையில் 9:30 மணிக்கு தான் அந்த இறந்து போன சடலத்தை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்டாப்சி உடனே பண்ணால் கூட 12 மணி நேரத்துக்கு கூட செமன் விந்தென்ன அப்படியே கேக் மாதிரி நின்றுட்டு இருக்குமா? செமனுக்கே உள்ள ஒரு தகுதி தான் லிக்விஃபிகேஷன் அப்படின்னா திடமாக இருப்பது, நீர்மை, நீர்த்தன்மை, நீத்து விடும். அங்கே கண்டே பிடிக்க முடியாது. விந்தணுக்களோடைய தடயங்கள் இருக்கும், விந்த அணுக்களை கண்டுபிடிச்சிடலாம், அது யாரோட விந்தணுக்கள்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் 150 கிராமுமே அப்படியே லட்டு மாதிரி அங்கேயே இருக்க வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட வழக்கு. பல விஷயங்களை சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு திட்டமிட்ட ஒரு சதிதான். யாரோ ஒரு முன்விரோத காரணமாக, ஒன்று அந்த பெண் மீது விரோதமாக இருக்கலாம், இல்லை பெண்ணோட தந்தை மீது விரோதமாக இருக்கலாம், இல்லது அந்த மாநிலத்தோட அரசோட விரோதமாக இருக்கலாம். இப்போ வந்து இந்த கொலை வழக்கு வந்து மம்தா பானர்ஜியோட அரசியலை மாற்றுமா, இப்படி தான் கொண்டு போகிறாங்களே தவிர, எங்கள் மருத்துவர்கள் என்ன நடக்குதுன்னே புரியாமல் இந்த கருப்பு பேட்ச், ஒரு நாள் கருப்பு பேட்சும் ஒரு நாள் கிளினிக் மூடிட்டீங்கன்னா இந்த மருத்துவருக்கு நீதி கிடச்சிருமா? நீங்கள் 10 நாள் போராடுறீங்க, திரும்பவும் நேற்று நைட்டு கூட 36 மணி நேரம் டியூட்டி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெண் பிஜி மருத்துவர் பார்க்க தான் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ஓய்வு ரூம் இருக்காம தான் இருக்க போகுது, இன்னமும் பார்ப்பாங்க. நீட் சீட் கிடைச்சா அவங்க போகாமையா இருக்க போறாங்க? போக தான் போறாங்க. இது ஒரு அறம் மீறிய செயல். அறத்தை யாரோ மீறி இருக்காங்க. சரி, இந்த அறத்தை வந்து நாங்களாம் போராடினா தான் நீதி கிடைக்கும், போராட வேணான்னு சொல்லல, போராடுவோம், ஒற்றுமைப்படுவோம், எதிரிகளை நாம புறக்கணிப்போம். ஆனால் நாம எடுக்கிற இந்த யுக்தி சரியான யுக்தி கிடையாது. ஏதோ ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் அப்படின்னு நம்ம மனசுல அறத்தை ஆழமாக நிறுத்த வேண்டும். இந்த குற்றவாளிகளை யார் தான் தண்டனை கொடுப்பதுன்னா, ஊழ் அப்படின்னா விதி, ஊழ் தண்டனையை தரும். எப்படி நீங்க நம்புறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் திருநெல்வேலி பக்கம் ஒரு கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் டிவிஎஸ் எக்ஸல்ல போகிறாரு. எங்கேயோ ஒருத்தர் டிரைவர் தூங்குறாரு, எங்கேயோ ஒரு கார் இடிக்குது, அது கொண்டு போய் சும்மா நடந்து போன கொய்யா தள்ளிட்டு போகுது. அதில் ஒரு கொய்யா தள்ளிட்டு போகிற எக்ஸல் மேலே விழுறாரு, அவரும் இறந்து போகிறாரு. திருமணத்துக்கு போகிற வேன் கவிழுது, கவனக்குறைவாக இருந்தான். ஏன் ஒரு பாவமும் தெரியாத குழந்தை பஸ்ஸோட ஓட்டையில் விழுந்து இறக்கிறது இல்லையா? ஊழ்வினைகள் தன்னுடைய எதிர்வினைகளை முடிக்கும். அதால் எதுவும் பயப்பட வேண்டாம். அதனால் இதில் கட்ஷாட்டாக சொல்ல வேண்டியது என்னென்னா, 150 கிராம் 150 மில்லிகிராம்ங்கிறதே ஒரு பொய்யான கட்டுக்கதை தான். பாலியல் வன்முறை நடந்திருக்கலாம், வன்முறையே நடந்திருக்கலாம், இது ஒரு அறமீறிய செயலாக இருக்கலாம், ஒருவரால் செய்யப்பட்டிருக்கலாம், பலரால் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த விந்தணுக்களை வச்சு ஒரு கட்டுக்கதையை வச்சுட்டு அது அப்படியே லட்டு மாதிரி அங்கேயே ஜிலேபி மாதிரி இருந்தது, அது அப்படியே கொஞ்சம் கூட அசரலை அப்படிங்கிறது மற்றவர்களை எவ்வளோ ஒரு கோமாளிகளாக இந்த நினைத்திருப்பார்கள் என்றது தான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது. அது எங்கள் மருத்துவ நண்பர்களும் ஊடக நண்பர்களும் அப்படி எடுத்துட்டு 150 கிராமா 150 கிராமுக்கும் மில்லிகிராமுக்கும் வித்தியாசம் தெரியலையா? 150 மில்லிகிராமுங்கிறது ஒரு பிபி மாத்திரை, ஆம்லோடிபின் மாத்திரையோட சைஸு 5 மில்லிகிராம் மாதிரி கொஞ்சம் கூட. ஆனால் 150 கிராம்ங்கிறது ஒரு தயிர் பேக்கெட் சைஸு. அப்படியே ஒரு தயிர் பேக்கெட் சைஸ் இருந்தாலும் யூட்ரஸோட அளவே 200 ml தான். 150 ml அப்படியே உள்ளே இருந்தாலும் அது நீர்மை தன்மை கொண்டு வெளியே வந்திருக்கும். அதால் இதெல்லாம் நம்மளை திசை திருப்ப செய்யக்கூடிய வழக்கு. இது வந்து கண்டுக்காதீங்கன்னு சொல்ல, இதால் நம்ம வன்மம் பெற வேண்டாம். நம்ம மனத்தில் ஆழமாக இருக்கிறோம். அறத்தை நாம் கட்டி காப்போம். அந்த பெண் மருத்துவருக்கு நீதி கேட்போம். அதுபோல மற்ற மருத்துவர்கள் என்ன, மற்ற மனிதர்களுக்கே நடக்கக்கூடாது என்று நாம் போர்கொடி தூப்போம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.